இருக்குது? இது வரைக்கும் நான் அது 50 வருஷமா இருக்கும். இப்போ இங்க போறதுக்கு வரதுக்குலாம் ரோடு ஓட்டு போட்டு 40 வருஷம் ஆகுது. 45 வருஷம் ஆகுது. எங்களுக்கு தண்ணி வயிற்று இல்லை பாரு. புள்ள குட்டியெல்லாம் தண்ணி தாரியா இருக்கணும். அல்லாம சொல்லுமா, பரவாயில்ல. என் நாக்க திக்குது. நான் உளுந்து நாக்கெல்லாம் திக்குது. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நாங்க சட்ட போராட்டம் எடுக்கிற முன்னாடி ஏற்கனவே ஒரு மாசம் மனு கொடுத்துருக்குறோம். இப்ப இது நடக்குதுங்க. யாரும் வந்தது இல்ல. இல்லம்மா, நாங்க முன்னாடி இப்ப வரங்க. இதுக்கு மேல எல்லாம் நாங்க எல்லாம் வந்து என்ன இதை பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இன்னும் நீங்க பயப்படாதீங்க. இந்த ரோடு இப்ப எத்தனை வருஷமா இதே மாதிரி இருக்குது? 50 வருஷம் இருக்கும். 50 வருஷமா? எங்கன்னா கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துக்கிறீங்களா? யாரும் கொடுக்குது? கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்குது, தாசில்தாருக்கு கொடுத்து, டிஆர்ஓ கொடுத்து, எல்லாருக்குமே கொடுத்துருக்குது. அரசு புறம்போக்கு நிலம் அவருக்குல பட்டா கொடுத்துட்டாங்க யூடிஆர்ல. அந்த பட்டாவை ரத்து பண்ணி 14 வருஷமா போராடி பட்டாவை ரத்து பண்ணாங்க. ரத்து பண்ணியும் ஒரு நுரம்பு கொட்டுறது கூட அவங்க ஒன்றும் அந்த ஆக்கிரமிக்காரர் விட மாட்டேன்றாங்க. நாங்கள் எத்தனையோ அதிகாரிங்க போய் பார்த்தாச்சு. எந்த அதிகாரியும் வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல. பட்டா ரத்து பண்ணி அளந்துட்டு போயிட்டாங்க. தாசில்தார் அளந்து கால்நடைத்துறை கொடுத்துட்டாங்க. கால்நடைத்துறை வந்து ஆக்கிரமி அகற்றப்படுங்கன்னு சொல்லி இதோட ஒரு 10 வாட்டினா லெட்டர் கொடுத்துருப்பாங்க. 10 வாட்டி வந்து அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கல. இப்போ நாங்கள் ஹைகோர்ட்டு போகலான்னு இருக்கிறோங்க. ஹைகோர்ட்டு போய் தான் முடிவு எடுக்கணும். அதை நீங்கள் வந்துங்கிறீங்க, முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க. இல்லைங்க, நாங்கள் எடுக்கிறோங்க. இப்போ உடனே இது போய் மனு கொடுத்துருக்கோங்க. நம்ம அன்றைக்கி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அது மனு என்னன்றது பார்க்கலாம். இல்லைன்னா நாங்களே மழை வந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்க கூட போகிறதுக்கு வழி இல்லை. ஒரு எல்லாருமே ஆடு மாடு வச்சுருக்கிற விவசாயிங்க ஒரு 22-23 குடும்பங்குது. குறைஞ்சது ஒரு 200 பேருக்கு மேலே ஓட்டு உரிமை கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. யாருக்குமே வழி கிடையாது. சின்னேரிக்கு போகிற தண்ணியை பூரா குறுக்கட்டி எல்லோரும் ரோடு போட்டுருக்காங்க. வீட்டு வரோம். அந்த தண்ணி பூராமே இந்த வழியை போயிட்டு இந்த போகிற கொடித்தடமும் பூரா அறுத்து கொடுத்து. அதனால் இந்த பக்கங்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ 16-17 வருஷமாக இந்த மாதிரி தான் நாங்கள் அனுபவிச்சுன்னு வரோங்க. அடிப்படை வசதி இல்லை. ரோடு இல்லை. குடி தண்ணி காவேரி தண்ணிக்கு ரோடு தான் போகணும். சைக்கிளில் போய் 2 குடம் எடுத்துன்னு வரணும்னா கூட முடியறதில்ல. ஒரு தெருவிலுக்கும் கிடையாது, ஒரு குடி தண்ணி இல்லை. அதிகாரிங்க மாதிரி மோசமான அதிகாரி எவனுக்க மாட்டாங்க. ஒருத்தன் கூட வேலை செய்ய மாட்டேங்கிறான். 2014 இன்னைக்கு வரைக்கும் பட்டா கேன்சல் பண்ணுறதுக்கு 11 வருஷம் நடந்துருக்கிறேன். யாராவது ஆஃபீஸே இல்லை. பட்டா கேன்சல் பண்ணி 2021 கேன்சல் பண்ணாங்க. நீ 3 வருஷம் ஆச்சு. ஆக்கிரமாக அகற்ற மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த ஆக்கிரமக்காரன் தான் குழி நோண்டி போடுறது, முள்ளு போடுறது, நினைச்சா வந்து ரோடு டிராக்டர் எடுத்து தான் தடுக்கிறது. இப்படி தான் நடந்துருக்குது. வர அதிகாரிங்க பூரா ஆக்கிரமிப்புக்காரங்கிட்ட போய் வழி விடுன்னு அவங்க கிட்ட தான் கெஞ்சுறாங்களா தவிர அவங்க பதவிக்கான வேலையை அவங்க எந்த அதிகாரியுமே செய்யறதில்ல. கேன்சல் ஆனது படிச்சு அதிகாரிங்களுக்கு தெரியும். இதுல என்ன கலெக்டர் உத்தரவு போட்டுங்கிறாங்கன்றது தெரியும். ஆனா அதிகாரிங்க பூரா முட்டாள்தனமா வந்து ஆக்கிரமிப்பாளர் கிட்ட தான் வந்து கொஞ்சம் வழி விட்டுருங்கப்பான்னு வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி தான் கேட்கறாங்களே தவிர பொது ஜனங்களுக்கான ஒரு உரிமையை காப்பாற்றி கொடுக்கறதே இல்லை எந்த அதிகாரியும். வராங்க, சேர்ல உட்காராங்க, மாச சம்பளத்தை வாங்குறாங்க, நோவாது போய் வீடு சேர்றாங்களே தவிர பொது ஜனத்துங்களுக்கு என்ன தேவைன்றது எந்த அடிப்படை உரிமையுமே எந்த அதிகாரி மேலுமே செஞ்சு கொடுக்கறது இல்லை. நாங்களே ஏறாத தாசில்தார் ஆபீஸ்ல அதிகாரிங்க கிட்ட போய் கெஞ்சி பிச்சை மழை அடிவாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ரோடு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. மந்தவெளி நிலத்தை நாங்கள் காப்பாற்றி கொடுத்த அந்த அதிகாரிங்க பொது ஜனத்தங்களுக்கு ஒரு நுரம்பு கூட கொட்டி கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்து ஆபீஸ்ல மனு கொடுத்து 6 மாசத்துக்கு மேல ஆகும். இன்னைக்கு வரைக்குமே வர்றது அவங்க கிட்ட நின்று வழி விடுங்கன்னு கேட்கறது. இப்போ இந்த அதிகாரிங்க எதுக்கு படிச்சாங்க, எதுக்கு வேலைக்கு வந்தாங்க, அவங்களுக்கான அதிகாரம் என்னன்னே தெரியாதே முட்டாள்தனமா வந்து கெஞ்சிட்டு போறாங்க. இது என்ன இது நடக்குது, என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அன்பான அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழக சார்பாக உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இது மீடியாவோ சோசியல் மீடியாவோ எடுத்துன்னு போய் சேர்த்த வேண்டியதெல்லாம் உங்களோடது. கவர்மெண்ட்டில் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்களோட கடமை. தமிழக பாப்பாரப்பட்டி வெற்றி கழக சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமான விஷயத்தை வந்து குறைய எங்கள் கமெண்ட்டில் வந்து தப்பான கமெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தை வந்து எடுத்துங்க. 1 வருஷமாக தான் கட்சி ஆரம்பிச்சுன்னுக்கிறீங்க, எங்கேயும் போகல வரல, உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கமெண்ட்டை தவிர்த்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். முதலமைச்சருக்கு போய் சேரட்டும். இந்த கிரெடிட் பூரா அவருக்கே கூட சேரட்டும். 15 வருஷமாக ஆட்சி ஆள்றவர் அவருக்கே கூட சேரட்டும். அவங்க கட்சியில் கவுன்சிலர்லேருந்து எல்லாரும் இந்த தப்பை தான் பண்ணிங்கிறாங்க. எங்களை வாழ்த்தலனாலும் பரவாயில்ல, இதை வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 60-70 குடும்பத்தோட இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோன்னா கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ நல்லது கெட்டதுக்கு எந்த வழியுமே இல்லாத இடம். நீங்கள் எந்த ஒரு அடிப்பட்டா கூட போக முடியல, அவ்வளோ இதில் இருக்காங்க. இதில் வந்து நாங்கள் 1 வருஷம் தான் வந்து வேலை செய்கிறோம், 6 மாதம் தான் செய்கிறோம், 3 மாதம் தான் கட்சியில் நீங்கள் இறந்துக்கிற நீங்கள் விளம்பரத்துக்கு பண்ணுறேன்னு தயவு செஞ்சு சொல்லாமல் உங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லாரும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஒரு குடும்பத்தோட ஒரு 60 குடும்பத்தோட நிலைமை இது. நீங்கள் எவ்வளோ ஷேர் செய்கிறீங்களோ
அந்த அளவுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கும். கட்சி சாராமல் பொதுமக்களும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதை நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் செய்யுங்க. எதாக இருந்தாலும் ஷேர் செஞ்சு தீர்வு கிடைக்கணும். சட்ட போராட்டம் எடுக்கிற தமிழக வெற்றி கழகம் எப்பயுமே துணை இருக்கும். இது எடுத்து இந்த மனு வீடியோ ஷேர் ஆகட்டும். இவங்களும் 15 வருஷமாக தாரிடிட்டே இருக்கிறாங்களாம். சட்ட போராட்டம் எடுத்தும் கிடைக்கல. ஆட்சிக்காரதும் இதிலே போயிட்டுருக்கு. கலெக்டர் மாறுறாரு, தாசில்தார் மாறுறாராம், எல்லாருக்கும் நடந்துனே இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் உங்களால் முடிஞ்சது ஒரு தீர்வு கிடைக்கட்டும். சோசியல் மீடியாவை தான் தீர்வு கிடைக்கட்டும். எந்த மீடியாக்காரர் வந்தாலும் அவ்வளோதான் இருக்குது. சோசியல் மீடியா நம்மளால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுதான் கேட்டுக்கொள்ள தமிழக வெற்றி கழக சார்பாக இதை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பொதுமக்கள் சார்பாக.